நம்முடைய சகோதரர் சாமுவேல் அவங்க கடந்த வெள்ளிக்கிழமை அவங்களுடைய சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது கோயம்புத்தூரிலே. அநேக சகோதரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான சகோதரிகள் அங்கே சென்றிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் அவருடைய அந்த ஒளிபரப்பாக்கப்பட்ட அந்த செய்தியை நான் ஏறத்தாழ 9:30 3 மணி வரைக்கும் அந்த செய்தி ஒளிபரப்பாக்கப்பட்டது. அந்த செய்தியெல்லாம் நான் என்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருந்து அந்த செய்தியெல்லாம் நான் கேட்டேன். ஆச்சரியமான சாட்சிகள், அதிசயமான செய்திகள். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நம்முடைய சகோதரர் சாமுவேல் அவங்க நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம், கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே நம்ம கொடுத்த ஒரு மகா பெரிதான ஒரு பொக்கிஷம். தம்முடைய வாழ்ந்த நாட்களில் அவர் தேவனுடைய வேலையை செம்மையாக செய்து அவர் இருந்த இடத்துல தேவனுடைய பிரசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்து விட்டு அவங்க சென்றிருக்கிறாங்க. சில பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் கடைசியாக சில செய்தியை சொல்லுவாங்க. அப்போ அந்த கடைசியாக என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம கேட்பதற்கு மிகவும் நம்ம ஆர்வமாக இருப்போம். சில பேர் வாழ்ந்த வாழ்க்கையில் கடைசியாக அவங்க மரணப்படுக்கைக்கு போகும்போது சில செய்தியை சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேட்போம், கடைசியாக அவங்க என்ன சொன்னாங்க அதை நம்ம கேட்போம், ஒன்று சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கடைசியாக அந்த சொன்ன செய்தியை நம்ம மறந்து கூட போக மாட்டோம். உதாரணமாக நம்முடைய ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது, நம்முடைய ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது. முதலாவது அவர் சொன்ன வார்த்தை பிரசங்க செய்தியிலே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவன் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் முதலாவது பிரசங்கிக்க சொல்கிறார். அது அவருடைய முதலாவது வார்த்தை. அதேபோல் கடைசியான வார்த்தையும் அவர் அங்கே மத்திய சுவிசேஷத்தில் கடைசி அத்தியாயத்தில் அவர் சொல்லப்படும்போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தியை நச்சு என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவங்க பரத்துக்கு போயிருக்கிறாங்க. முதல் செய்தி, கடைசி செய்தி. அதே போல் நம்முடைய சகோதரர் சாமுவேல் ஐயா அவங்க கடைசியாக சொன்ன செய்தியை நீங்கள் எல்லோரும் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் கேட்டேன். ஏனென்றால் அந்த செய்தியை நம்ம மறந்து போக முடியாது. அவருடைய கடந்த வாழ்க்கையுடைய சாராம்சத்தினுடைய கடைசியாய் அவர் சொன்ன ஏறத்தாழ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அந்த செய்தி ஓடுது. செய்தியை நான் கேட்டேன். நீங்கள் யாராவது ஏற்கனவே கேட்டிருந்தாலும் பரவாயில்லை. அந்த செய்தியை பொறுமையாய் தாழ்மையாக அந்த செய்தியை கேட்டு உங்களுடைய இருதயத்திலே வைத்து கொண்டு மனம் திரும்ப வேணும்னு நான் விரும்புகிறேன். பரிசுத்தத்தை குறித்தான அந்த செய்தி, கலப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்தான ஒரு செய்தி, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது என்பது செய்தி, மனத்தாழ்மையுள்ளாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி. இப்படி ஏராளமான செய்தியை கடைசியாய் 6வது மாதம் 21ஆம் தேதி அவர் கடைசியாய் சொல்லிவிட்டு அவர் இந்த நம்முடைய இந்திய தேசத்திலேருந்து அவர் புறப்பட்டு அவங்க போனாங்க. அதனால் அந்த கடைசியாய் சொல்லப்பட்ட அந்த செய்தியை நம்ம எல்லோரும் அந்த செய்தியை கேட்போம். அது எல்லாத்தையும் நம்முடைய இருதயத்தில் பத்திரமாக வைத்து கொள்வோம். ஏன்னா மிக மிக முக்கியமான செய்தி. அவர் பேசின 100க்கு மேலான செய்திகள்லாம் யூடியூப்பில் இருக்கிறது. அவருடைய செய்தியெல்லாம் எல்லாமே ஜீவனுள்ள செய்தி. அது எல்லாமே செய்தி, நல்ல செய்தி, ஜீவனுள்ள நல்ல செய்தி. அதெல்லாம் ஒவ்வொரு முறையும் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ஆகையால் கடைசியாக சொன்ன இந்த செய்தியை நம்ம எல்லாருமே இந்த செய்தியை கவனமாகவும் மிக கவனத்தோடு இந்த செய்தியை கேட்டு நம்முடைய இருதயத்திலே அதை பத்திரப்படுத்தி 1, 30, 100, 60 பலன் கொடுக்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவோம். அவர் மிகுந்த, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் மிகுந்த வெளிப்பாடு பெற்ற மனுஷன், தேவனுடைய கிருபையை பெற்ற ஒரு மனுஷன், தெய்வீக தன்மையினால் நிறைந்த ஒரு மனுஷன், மனத்தாழ்மையுடைய மனுஷன், தனக்கானதை தேடாத ஒரு மனுஷன். அவர் எப்பொழுதும் ஒத்த வேஷக்காரராக இந்த பூமியில் அவர் வாழ்ந்ததே கிடையாது. ஒத்த வேஷக்காரராக வாழ்ந்தது கிடையாது. இந்த பூமி நாட்களில் மிகவும் மிகவும் தாழ்மையுண்ட ஒரு மனுஷன். அவருடைய செய்தியை கடைசியாக இந்த செய்தியை நாம் கேட்போம். நாம் அந்த செய்தியை கேட்போம். The Lord desired purity. கர்த்தர் விரும்பி எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் சுத்தமாக இருப்பது. Purity means
there is no hypocrisy in it. இந்த பரிசுத்தம் அல்லது சுத்தம் என்று சொன்னால் அதில் எவ்விதமான மாய்மாலமும் இல்லாமல் இருப்பது என்று அர்த்தம். I think for purity, Tamil word is tuyam. இந்த பியூரிட்டி என்கிற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான ஏற்ற ஒரு தமிழ் வார்த்தை என்று சொன்னால் தூய்மையாக இருப்பது. That means அதனுடைய அர்த்தம் no other comparable material is added. ஒரு பொருளோடு சேர்ந்து அதற்கு இணையான வேறு எந்த விதமான கலப்படமும் இல்லாத தூய்மை. Pure ghee. தூய நெய் என்று சொன்னால் What is the meaning of it? அதனுடைய அர்த்தம் என்ன? 100% it is ghee. 100% அது ஒரு நெய், அதிலே கலப்படம் இல்லை. Even 10% of coconut oil is not there. அந்த நெய்யில் ஒரு 10% தேங்காய் எண்ணெய் கூட கலக்கலை அப்படின்னு அர்த்தம். If 10% is there, it is not pure. அந்த 90% நெய் 10% தேங்காய் எண்ணெய் என்று கலந்தால் அது தூய நெய் என்று அழைக்க முடியாது. So the Lord wants pure offering. ஆகவே தேவன் தூய்மையான காணிக்கையை விரும்புகிறார். We have heard in the morning, நாம் காலையில் கேட்டோம், the Holy Spirit says there, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார், pure virgin. கற்புள்ள கன்னிகை, Pure. கற்புள்ளவள், தூயவள். That is the reason the Lord has called us. இப்படி இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The speciality of our Lord is not only holy, but he is pure. நம்முடைய கர்த்தருடைய விசேஷித்த தன்மை என்னவென்று சொன்னால் அவர் பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் தூயாதி தூயர். See, read that word in the book of 1 John chapter 3. அந்த வார்த்தைக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் சுவிசேஷம், மன்னிக்க வேண்டும், நிருபம் 3ஆம் அதிகாரம் and verse 3, last part. அந்த 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. Purifies himself just as he is pure. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Who is he? Who is Jesus? இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்? He is pure. அவர் சுத்தமுள்ளவர். And his bride must be? அப்படி என்றால் அவருக்கு வரக்கூடிய துணை எப்படி இருக்கணும்? She must also be pure. அவளும் தூயவளாய் சுத்தமுள்ளவளாய் இருக்கணும். We have seen in the book of Malachi நாம் that under the old covenant people brought offer to God. பழைய உடன்படிக்கையின் காலத்திலே மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், ஜனங்கள் தேவனுக்கென்று காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்தினார்கள். But that was not pure. ஆனால் அது சுத்தமுள்ள காணிக்கைகள் அல்ல, தூய காணிக்கைகள் அல்ல. Verse 8. 8ஆம் வசனம். Blind, அவை எப்படி இருந்தது என்று சொன்னால் lame, குருடும் ஊனமானதும் defiled. நசல் கொண்டதும். Verse 7, 8, 9, you can read and see it. நாம் 7, 8, 9 வசனங்களிலே அந்த காணிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்க முடியும். Defiled, அது நசல் கொண்டது, lame, ஊனமானது, blind. குருடானது. They offered to God. அப்படிப்பட்ட பலிகளை கர்த்தருக்கு காணிக்கைகளாய் செலுத்தினார்கள். God is asking, if you offer this offer to your governor, will he be happy? இந்த அப்பொழுது தேவன் ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இத்தகைய காணிக்கைகளை நீ உன் ஜனத்தின் அதிபதிக்கு செலுத்தினால் அதை அவன் ஏற்றுக்கொள்வானா? No, he will not. அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். When you go to a governor, நீங்கள் ஒரு அதிபதியின் இடத்திலே போகும் பொழுது you will bring the best. நீங்கள் அவருக்கு செலுத்தும்படிக்கு தலை சிறந்த காணிக்கையை கொண்டு போவீங்க. You will not bring a blind sheep. ஒரு குருடான ஒரு ஆட்டை பலி செலுத்த கொண்டு போக மாட்டீங்க, பரிசாய் கொடுக்க If கொண்டு you போக bring a blind sheep, ஒரு குருடான ஆட்டை அவருக்கு பரிசாய் கொடுத்தால் you are dishonoring
that king or governor. நீங்கள் சொல்லப்போனால் அந்த அதிபதியோ அந்த ராஜாவையோ நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்கள். Offering a blind or lame offering. ஒரு பழுதுள்ள கண் தெரியாத ஊனமான ஒரு ஆடை நீங்கள் அவருக்கு காணிக்கையாய் கொடுக்கும் பொழுது You are dishonoring him. அவரை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். So, ஆகவே how big is God? How great is God? தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். So, what kind of offering we need to make to God? அவர் அப்படிப்பட்டவராய் இருக்கும்படி நாம் அவருக்கு செலுத்துகிற காணிக்கை எத்தகையதாக இருக்க வேணும்? It must be totally pure. அது முற்றுமுடிய சுத்தமுள்ளதாய் தூய்மையானதாய் இருக்கும். You know what God said here? இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Verse 10, Malachiah 1:10. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். Oh, that there were one among you who would shut up the gate, that you might not uselessly kindle fire on my altar. உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள். Read it clearly. What God is saying is, இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தை I என்னன்னா, will explain it to you like this. நான் இப்படி அதை விளக்கி சொல்லுகிறேன். I wish there would have been somebody among you, one person among you, who will shut the door. நான் இப்படி விரும்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், உங்களில் ஒருவன் வந்து என் தேவாலயத்தின் கதவை மூடட்டும். The door of the altar must be shut down. பலிபீடத்திற்கு போகிற அந்த கதவு மூடப்படட்டும். What is the meaning of it? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? Instead of offering an impure offering to God, it is better close the meeting. அசுத்தமான ஒரு காணிக்கையை தேவனுக்கு செலுத்துவதற்கு பதிலாக அந்த இடத்திலே அந்த கூட்டம் தடைபட்டாலும் பரவாயில்ல. Stop praying. நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்துங்கள். Stop reading. நீங்கள் வாசிப்பதை நிறுத்துங்கள். Stop coming into the church. சபைக்கு வருவதை நிறுத்துங்கள். That's the meaning of it. அதுதான் அதற்கு அர்த்தம். God values purity. தேவன் சுத்தமுள்ளதை தான் அவ்வளவு கருத்தாய் எதிர்பார்க்கிறார். It is better that you don't come into the church. நீங்கள் சபைக்கு வராமல் இருப்பதே மேல். It is better that you don't pray. நீங்கள் ஜெபிப்பாமல் இருப்பதே மேல். It is better that you don't sing. நீங்கள் பாடாமல் இருப்பதே மேல். It is better that you don't preach. நீங்கள் பிரசங்கம் செய்யாதிருப்பதே நலம். Understand? What is the meaning of it? இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? How much God values purity. அப்படினா இந்த சுத்தத்தை, இந்த தூய்மையை தேவன் எவ்வளவு அதிகமாய் மதிக்கிறார். How do you know that you are offering a pure offering to God? நீங்கள் செலுத்துகிற காணிக்கை பலிகள் தேவனுக்கு உகந்ததாய் சுத்தமானது என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? How do we know? எப்படி நாம் தெரிஞ்சுக்கலாம்? When you offer a pure offering, the fire will come down. நீங்கள் சுத்தமுள்ளதை அவருக்கு பலி செலுத்தும் பொழுது அதை அங்கீகரிக்கும்படி பரத்திலிருந்து அக்கினி வரும். When the purity is there, அங்கே the sign is that the fire will come down. அந்த பலியிலே சுத்தம் காணப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான அடையாளம் என்னவென்றால் பரத்திலிருந்து அக்கினி அதை பட்சிக்கும். During the time of Elijah, எலிசாவின் காலங்களிலே all the people were offering defiled offering to God. எல்லா ஜனங்களும் தேவனுக்கு பழுதான பலிகளை தான் செலுத்தினார்கள். 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். Elijah came. எலியா வந்தார். He asked people like this. அவர் ஜனங்களை பார்த்து இப்படி கேட்டார். How long you will stay like this? இப்படியே எத்தனை நாட்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று. If Baal is God, பாகால் தேவனாயிருந்தால் worship him. அவனை பின்பற்றுங்கள். If
Jehovah is God. யெகோவாகிய கர்த்தர் உங்களுக்கு தேவனாயிருந்தால் Worship Him. அவரை தொழுது கொள்ளுங்கள். Don't go in between. நீங்கள் குந்தி குந்தி நடக்க வேண்டாம். God doesn't like these two types of life. இந்த ரெண்டு விதமான மாறுபட்ட வாழ்க்கையை தேவன் விரும்புகிறவர் அல்ல. God loves one face. தேவன் ஒரே ஒரு முகத்தை மாத்திரம்தான் பார்க்க விரும்புகிறார். Either this way or that way, one. ஒன்று நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் வேறு விதமா இருக்கணும். Don't be in between. ரெண்டுக்கும் நடுவாக நீங்கள் இருக்க வேண்டாம். That's what Elijah said. அதைத்தான் எலியா சொன்னார். If Jehovah is God, கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருந்தால் அவரை பின்பற்றுங்கள். if Baal is God, follow him. பாகால் உங்களுக்கு தேவனாய் இருந்தால் பாகாலை பின்பற்றுங்கள். Why you are keeping your leg in two boards? ஏன் உங்களுடைய கால்களை ரெண்டு படகிலே ஒரே நேரம் வைத்து சவாரி செய்ய முயற்சி That செய்கிறீர்கள்? is called mayamalam, impurity, hypocrisy. அதற்கு பேர் தான் மாய்மாலம், அசுத்தம், கபடம். Understand? உங்களுக்கு புரியுதா? Purity does not mean perfect. சுத்தம் என்று சொன்னால் பரிபூர்ணம் என்ற அர்த்தம் அல்ல. Act according to the situation. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வது, That is impurity. அதற்கு பேர் தான் அசுத்தம். Every place, எல்லா இடத்திலும் you are the person. நீங்கள் இருக்கிற வண்ணமா இருக்கணும். Whether outside, அது புறம்பாகவோ when you come inside, அல்லது சபைக்குள்ளேயோ same person. ஒரே நபர் தான், அவரில் எந்த மாற்றமும் இல்லை. When you go home, நீங்கள் வீட்டுக்கு போனாலும், when you sit in the church, நீங்கள் சபையில் இருந்தாலும் same person. ஒரே நபர் தான். When you go to business, நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு வியாபாரம் செய்ய போனாலும், when you come to church, நீங்கள் சபைக்கு வந்தாலும் same person. ஒரே நபர் தான், அவரில் எந்த மாற்றமும் இல்லை. When you go to school, நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலும், when you come home, வீட்டுக்கு வந்தாலும் same person. ஒரே போல தான். That is called purity. அதற்கு பேர் தான் சுத்தம் உள்ளவது. As soon as you enter into the gate, நீங்கள் இந்த சபையின் you will வளாகத்துக்குள்ளே not get நுழையும் any பொழுது transformation. திடீரென ஒரு மறுரூபமோ இதெல்லாம் மாற்றமோ வந்துடாது. You will not get any transformation when you are entering the gate. சபை வளாகத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது உங்களுக்கு எவ்விதமான புது மாற்றமும் வந்துடாது. Many people are thinking like that. அநேகருடைய எண்ணம் இப்படிதான். Every place, எல்லா இடத்திலும் you must be the same person. நீங்கள் ஒன்று போல இருக்கணும். That is pure. அதற்கு பேர் தான் சுத்தவான், சுத்தமுள்ளவன். The way you speak here, நீங்கள் இங்கே பேசுகிற விதம் என்னவோ that is what you have to speak in secret also. அதே போல தான் நீங்கள் ரகசியமாக பேசுகிற பேச்சும் இருக்கணும். For a pure person, ஒரு சுத்தமுள்ளவனுக்கு there is no public speech or a private speech. பொதுப்படையாய் பேசுகிற பேச்சு, தனிப்பட்ட விதத்திலே அந்தரங்கமாய் பேசுகிறது என்பதிலெல்லாம் வித்தியாசம் இருக்காது. When he see anybody, he speaks the same. He will not change his tone. அவன் யாரை பார்த்தாலும் ஒன்று போல தான் பேசுவான். அவனுடைய பேச்சு நடை மாறாது. If you see a higher person or a lower person, his voice, his tone will be the same. ஒருவேளை அவர் சந்திக்கிற நபர் அவரை காட்டிலும் உயர்ந்தவராய் இருந்தாலும் அவர் பேசுகிற தொனி அது மாறாது. Even lower person, அல்லது அவரை காட்டிலும் சிறியவராய் இருந்தாலும் தொனி மாறாது. same tone. ஒரே பேச்சு தொனியில பேசுவார். What about us? நம்முடைய காரியம் என்ன? What about us? How do we speak? நாம் பேசுகிற விதம் எப்படி இருக்கும்? When you see a respectable person, your tone will change. ஒரு மரியாதைக்குரிய நபரை பார்க்கும் பொழுது அதற்கேற்றது போல உங்களுடைய பேச்சு தொனி மாறும். When you see a person whom you deal with daily, நீங்கள் அனுதினமும் சந்திக்கிற உறவாடுகிற நபரை பார்க்கும் பொழுது your speech will be different. அப்பொழுது உங்கள் பேச்சு வித்தியாசமா இருக்கும். That's not pure. அதற்கு பேர் சுத்தமுள்ளது என்பதல்ல. If it is pure, அது சுத்தமுள்ளதா இருந்தால் it is not how loudly you speak or how silently you speak. உங்களுடைய பேச்சின் சத்தம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது அல்லது எவ்வளவு குறைவா இருக்கிறது என்பதல்ல விஷயம்.
It has to be pure. அது சுத்தமுள்ளதா இருக்கணும், அவ்வளவுதான். There is no guile in it. அதுல எவ்விதமான கலப்படமும் கபடமும் இருக்கக்கூடாது. When Jesus saw Nathanael, what did he say? இயேசு நாத்தான்வேலை பார்க்கும் பொழுது அவனை குறித்து என்ன சொன்னார்? Oh, here is a perfect person. இதோ இங்கே பூரணவான் வருகிறான் அப்படின்னா சொன்னாரு. What did he say? அவனை பார்த்து அவர் சொன்ன விதம் என்ன? சொன்ன காரியம் என்ன? True Israelite, in him there is no guile. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். No guile. அவனிலே எவ்வித கபடமும் இல்லை. That is purity. அப்படி கபடம் இல்லாமல் இருப்பதுதான் சுத்தவான் என்பதற்கு அர்த்தம். He did not accept Jesus. இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவன் He did not ஏற்றுக்கொண்டான். accept even Jesus. இயேசுவை கூட அவன் பார்த்த உடனே அவன் He had ஏற்றுக்கொண்டான். a doubt on Jesus. இயேசுவின் மேலே அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. But ஆனால் what he had, he doubted means doubted, that's all. அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தா, ஆமா எனக்குள்ள சந்தேகம் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லிடுவான். He will not show that he doesn't have any doubt. உள்ளுக்குள்ள சந்தேகத்தை வைத்துக்கொண்டு சந்தேகமே இல்லாதவனை போல நடிக்க மாட்டான். He was pure. அவன் அவ்வளவு வெளிப்படையாய் சுத்தமா இருந்தான். What is the result? அதனுடைய விளைவு என்னவா இருந்தது? What did Jesus say to him? இயேசு அவனை பார்த்து சொன்ன சாட்சி என்ன? What did he say? இயேசு சொன்ன காரியம் என்ன? What he will see? What he is going to see? You know that word. You all know. We are all. அவன் என்னத்தை பார்க்க போகிறானாம்? வரும் நாட்களிலே அவன் எதை தரிசிக்க போகிறான்? நம்ம எல்லாருக்கும் அந்த வார்த்தை தெரியும் இல்லையா? John chapter 1. யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் Last word. கடைசி வசனம். You will see. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இதழ் முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். You will see. நீ பார்ப்பாய். Who will see? யார் அதை பார்ப்பா? Who will see? யாரால் பார்க்க முடியும்? Above whom heaven will be opened? யாருக்கு வானம் திறந்ததா இருக்கும்? Not all those who come to the church. சபைக்கு வருகிற எல்லாருக்குமே திறந்த வானமா இருக்காது. Not all those who pray. அல்லது ஜெபிக்கிற எல்லாருக்குமே வானம் திறக்கப்படாது. Not all those who read the Bible. அல்லது வேத வாசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே வானம் திறக்காது. On whom the heaven will be opened? யாருக்கு மேல் வானம் திறந்ததா இருக்கும்? Those who are pure in their heart. யார் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் There is இருக்கிறார்களோ, no guile in it. யாருக்குள்ளே கபடம் கொஞ்சம் கூட காணப்படவில்லையோ அவர்களுக்கு. See, that is a word given to Nathanael. பாருங்கள், நாத்தான்வேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது. He believed that Jesus is the. இயேசுதான் மெய்யானவர் என்பதை அவன் உணர்ந்தான். And Jesus said, you will see greater things. அப்பொழுது அவர் சொன்னார், இதிலும் மேலான காரியங்களை நீ காண்பாய். If your heart is pure, உங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருந்தால், what are you going to see? நீங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவா இருக்கும்? Not what you are seeing today. இந்த நாளிலே நீங்கள் பார்க்கிற விதமாய் இருக்காது. You will see greater things. நீங்கள் மேலானவைகளை பார்ப்பீர்கள். What is that greater things? இந்த மேலானவைகள் என்றால் என்ன? You will see heaven opened. உங்களுக்கு முன்பாய் வானம் திறந்திருப்பதை பார்ப்பீர்கள். Where the heaven will be opened? யாருக்கு வானம் திறந்திருக்கும்? Those who are pure in their heart. யாரெல்லாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு Heaven will be opened. Heaven opened. பரம் அவர்களுக்கு திறந்ததா இருக்கும். வானம் திறந்ததா இருக்கும். They don't have to sing, oh Lord, open heaven, open heaven. ஆண்டவரே திறந்த வானத்தை கட்டளையிடும் என்றெல்லாம் நாம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவியே அசைவாடு எங்கள் மத்தியே இதொன்னு சொல்ல வேண்டாம். நம்ம எப்படி பாடுவாரு? நாம் எப்படி பாடுறோம் பொதுவா? நம்ம லோ வாய்ஸ்ல ஆவியானவரே, ஓ we feel ஆவி அப்படி
அப்படி No, நம்ம brother. மென்மையான Don't deceive yourself. மென்மையான வார்த்தைகளும் இசையும் மீட்டி நாம் பாடினாலே ஆவியானவர் இறங்கி வந்துருவாருன்னு நாம் நினைச்சிட கூடாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். Don't deceive yourself. உங்களை The நீங்களே Holy Spirit will not come upon you like that. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை செய்வதனாலே பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். Okay, Elijah offered his offer. சரி, எலியா தன் பலியை செலுத்தினார். That was pure. அது சுத்தம் உள்ளதா இருந்தபடியால். How long he prayed? எவ்வளவு நேரம் ஜெபிக்கும்படிக்கு அவருக்கு தேவைப்பட்டது? How long was his prayer? அவருடைய ஜெபம் எவ்வளவு நீண்டதா இருந்தது? Jesus said, don't be like the Gentiles. இயேசு சொன்னார், நீங்கள் அஞ்ஞானிகளை போல இருக்க வேண்டும். They think if you pray long, they will get answer. அவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், நீண்ட நேரம் ஜெபிப்பதனாலே தேவன் அதற்கு The பதில் Lord கொடுப்பார். is not looking for long prayer, தேவன் நீண்ட ஜெபங்களை எதிர்பார்க்கிறவர் அல்ல. but God is looking for pure prayer. தேவன் எதிர்பார்க்கிற ஜெபம் சுத்தமுள்ளது, Not long prayer, நீண்ட ஜெபம் அல்ல, pure. சுத்தமுள்ள ஜெபம். If it was not pure, அது சுத்தம் இல்லாத பட்சத்தில், if your heart is not pure, உங்களுடைய இருதயம் சுத்தமில்லாமல் இருக்கும் பட்சத்தில் don't offer it. நீங்கள் அதை ஏறெடுக்க வேண்டாம். Don't offer it. நீங்கள் அதை செலுத்த Because வேண்டாம். it's a waste of time. ஏனென்றால் அது நேர விரயம், அவ்வளவுதான். God will not accept it. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். That's what we read. அதை தான் நாம் வாசித்தோம். I don't accept it. நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. Shut the gates. ஆகவே நீ கதவை பூட்டு That means close your mouth. என்று சொன்னால் நீ உன் வாயை மூடியிரு. Shut the door means close your mouth. கதவை இழுத்து சாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை திறக்காதன்னு அர்த்தம். Don't pray in the church. நீ சபைக்கு வந்து ஜெபிக்க வேண்டாம். Everybody encourage, I am saying don't pray. எல்லாரும் உங்களை வாயை திறக்கும்படி உற்சாகப்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க I வாயை don't திறக்காம encourage இருங்க. anybody to open the mouth. I don't encourage anybody to open the mouth. யாருமே உங்க வாயை திறக்கணும்னு நான் உற்சாகப்படுத்தல. I don't encourage like that. நான் அப்படி உற்சாகப்படுத்த மாட்டேன். When your heart is pure உங்கள் and when the இருதயம், fire comes, your mouth will be opened. உங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தால், பரத்தின் அக்கினியினால் அது அனல் கொண்டால், அப்பொழுது நீங்களாகவே வாயை திறப்பீங்க. That's the way we have to open the. இவ்விதமாக தான் நாம் வாயை திறந்து கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுக்கிறோம். It is not that somebody screw you. யாராவது உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Open your mouth. வாயை திறங்க, வாயை திறங்க. What is the use of that word? அப்படி உங்களை ஸ்க்ரூ The Lord கொடுத்து says, எழுப்புறதுல shut என்ன down. பிரயோஜனம்? Lord says shut down it. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை கதவை மூடுங்க, வாயை மூடுங்க. Let your heart be pure first. முதல்ல உங்களுடைய இருதயம் சுத்தமாகட்டும். If your heart is not pure, இருதயம் சுத்தமில்லாத பட்சத்தில், if you have something in your heart, உங்களுடைய இருதயத்திலே வேறொரு காரியத்தை வைத்துக்கொண்டு, if you have anything against anybody, யாருக்கு விரோதமான காரியம் உங்கள் இருதயத்திலே குடிகொண்டிருக்கும் பொழுது, if you are thinking evil about somebody, மற்றவர்களை குறித்து தீமையான எண்ணம் உள்ளத்திலே இருக்கும் பொழுது, if you have a bitterness in your heart against somebody, யாருக்கு விரோதமாகவோ ஒரு கசப்பு எண்ணம் உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கும் போது, if you don't love Jesus Christ more than all things in your heart, உங்களுடைய இருதயத்திலே ஏனைய எல்லா காரியத்துக்கும் மேலாக நீங்கள் இயேசுவை நேசிக்காத பொழுது, don't open it. தயவு செய்து நீங்கள் வாயை திறக்க வேண்டாம். Oh, brother, you are discouraging us to pray. Yes, I am discouraging. என்ன சகோதரனே, ஜெபிக்க வேண்டாம் என்றா சொல்லுகிறீங்க? ஆமா, ஜெபிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். That's what God said, not I am saying. நான் என்னுடைய சொந்த வார்த்தை சொல்லல, தேவன் சொன்ன வார்த்தை எடுத்து What சொல்றேன். did God say? கர்த்தர் என்ன சொன்னார்? Somebody should யாராவது ஒருவர் வந்து shut the door. இந்த கதவை பூட்டி சாத்துங்க. That you might not uselessly kindle fire on my altar. நீங்கள் தேவையில்லாமல் என் பலிபீடத்திலே அக்கினியை கொளுத்தி போடாதபடிக்கு, Just like Gentiles. புறஜாதிகள் செய்கிற வண்ணமாகவே, Gentiles kindle the fire uselessly. புறஜாதிகள் செலுத்துகிற பலிகளும் அக்கினிகளும் வீணானவைகள். That is why Jesus said, don't pray like Gentiles. அதனால தான் இயேசு சொன்னார், புறஜாதிகள் போல, அஞ்ஞானிகளை போல நீங்கள் ஜெபத்திலே அலப்ப வேண்டாம்.
You can't please God with all long prayer. That நீண்ட நெடுக ஜெபத்தினாலே தேவனை உங்களால் பிரியப்படுத்த முடியாது. அது பரிசேயருடைய எண்ணம். God will be happy when your heart is pure. உங்கள் இருதயம் சுத்தமாய் இருக்கும் என்றால் தேவன் அதின் மேல்தான் பிரியமாய் இருப்பார். If your heart is not pure, உங்கள் இருதயத்திலே சுத்தமில்லாத பட்சத்தில் God is not happy. தேவனால் உங்கள் மேல் பிரியமாய் இருக்க முடியாது. That is why many people, even after the prayer and after the meeting, they are the same. அதனால்தான் கூட்டம் முடிந்த பிற்பாடும் கூட, ஜெபங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடும் கூட ஜனங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. But look at Elijah's offering. நீங்க ஆனா எலியாவினுடைய பலியை பாருங்க. Okay, he cut the oxens by piece by இந்த piece. பலியின் காலையை துண்டு துண்டாக சந்து சந்தாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்தார். And he built the altar first. முதலாவது அவர் பலிபீடத்தை செப்பனிட்டார். Then he made trenches around it. அதை சுற்றிலும் அந்த வாய்க்கால்களை அவர் வெட்டினார். Then poured the water. பின்பு அதன் மேலே தண்ணீரினாலே நிரப்பினார். If we were, they said, no, don't put water because the fire has to come. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஐயோ ஈரமா இருக்க வேணாம், தண்ணியை வச்சு நிரப்ப வேணாம், அக்கினி எப்படி வரும்? அக்கினி வரணும்ல. That's how we encourage in the church. நம்ம சபையில உற்சாகப்படுத்துறதும் இப்படிதான் இருக்கும். Actually, I am putting water now. நான் இப்ப செய்யற வேலை என்ன தெரியுமா? பலிபீடத்தின் மேலே தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். Other brothers will say what? No, don't put water. Encourage. மற்ற சகோதரர்களை என்ன சொல்லுவாங்க? ஐயோ தண்ணி ஊத்திராதீங்க, உற்சாகப்படுத்துங்க, ஜனங்கள் வாய் திறந்து ஸ்தோத்திரம் செலுத்திட்டு உற்சாகப்படுத்துங்க. எப்படியாவது அக்னி வரட்டும். எப்படியாவது முயற்சி பண்ணி அக்னி கொண்டு வந்துருவோம். That is how all the prophets of Baal. பாகால் தீர்க்கதரிசிகளுடைய முயற்சி இப்படிதான் இருந்துச்சு. எப்படியாவது வானத்திலிருந்து அக்னி இறக்கிடணும். தடை பண்ணாதீங்க, தண்ணி போடாதீங்க, அது மேல தண்ணி ஊத்திராதீங்க, அதை தடை பண்ணாதீங்க. What Elijah said? ஆனா எலியா என்ன சொன்னாரு? What Elijah said? எலியா சொன்னது எப்படி இருந்தது? All these prophets are different. பாருங்க, இந்த தேவ தீர்க்கதரிசிகள் எல்லாம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறாங்க. If we were there, we will say no, don't put water. நம்மளா இருந்தா நம்மளுடைய தீர்வு என்ன சொல்லியிருப்போம்? இல்ல தண்ணி ஊத்திராதீங்க, அக்கினி வர்றதுக்கு உதவி செய்யுங்க. All the worship leaders, they help the fire to come. எல்லா ஆராதனைக்கு முன்னின்று நடத்துகிறவர்களும் இந்த அக்கினியை கொண்டு வரதுக்கு உதவி செய்யறாங்க. Don't do it. அப்படி எல்லாம் உதவி செய்ய வேண்டாம், அக்கினி தானாய் வரும். If it is pure, பலி சுத்தமுள்ளதா இருந்தால் fire will come. அக்கினி தானாய் வரும். Okay, Elijah prayed. சரி, எலியா சுருக்கமாய் ஜெபித்தார். Very brief. இருக்கலே சுருகின ஒரு ஜெபம். Fire came down. அது முடிந்த மாத்திரத்திலே அக்கினி பரத்திலிருந்து வந்தது. He had nothing to take back home. திரும்ப வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒண்ணும் மிஞ்சல. What are we taking back? We are taking all the flesh back. நம்ம எஞ்சிருக்க எல்லா சதையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். Don't you take home all that flesh which was on the அந்த altar? சந்து சந்தாக துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்திருந்து திரும்ப அந்த துண்டுகள் எல்லாம் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போறோமா? How do you know it was pure and the fire came and burned it? நாம் செலுத்தின பலி சுத்தமுள்ளது, அதை தேவன் அங்கீகரித்தார் என்று எப்படி நமக்கு தெரியும்? அக்கினி முழுவதுமாய் அதை பட்சிக்கும். But we don't the fire is not burning it. ஆனால் நம்முடைய காரியம் என்ன? அக்கினி பட்சிக்கவே இல்லை. We take home that. அதனால அந்த சதையெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடும். We take home. வீட்டுக்கு கொண்டு போய் What happens? அப்புறம் என்ன நடக்குது? We take back. நம்ம செலுத்தினதை திரும்ப எடுத்துட்டு போயிடும். Because why? ஏன்? It is not burnt. அது பட்சிக்கப்படவில்லை. It has not become ashes. அது எரிந்து சாம்பல் ஆகல. So we take back home.
அது இருக்கிற வண்ணமாகவே இருக்கு, அதனால அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் Next Sunday we'll bring it back again. திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கொண்டு வருவோம். By the time think of that, it will be, what kind of smell it would have. இந்த ஒரு வாரம் கழிச்சு அதையவே கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சா அது என்ன வாசனை அதுல இருந்து வரும்? What do you think? வாசனையா வரும். Suppose 1 kg meat you brought today. 1 கிலோ மாம்சத்தை நீங்க வாங்கியிருக்கிறீங்க, ஒரு இறைச்சி வாங்கியிருக்கீங்க. You have taken back home. அது திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு போய் You kept in the home. வீட்ல கொண்டு போய் வச்சு Next week when you bring back, how it will be? ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அதையவே கொண்டு வந்தா அது எப்படி இருக்கும்? How it will be? அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? Nobody would be able to stand here. இங்க யாராலையும் நிக்க கூட முடியாது. Why? ஏன்? It has such a stingy smell. அது அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கும். You know why many people's life are stingy like that? ஏன் அநேகருடைய வாழ்க்கையும் இது போல நாறுகிறது தெரியுமா? They bring, they take back. அவங்க வேலையை கொண்டு வருவாங்க, திரும்ப அதையவே கொண்டு போவாங்க. They keep it there. அங்கேயே மறுபடியும் வச்சிருப்பாங்க. Bring it back again. மறுபடியும் திரும்ப கொண்டு வருவாங்க. Because I have to bring something to God. ஏன் ஏதாவது ஒன்று கொண்டு வரணுமே கர்த்தருக்காக. When I come to God, I can't go empty hand. நான் கர்த்தரிடத்துக்கு வரும்பொழுது வெறுங்கையனாய் I have to bring something. ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். No brother, God doesn't want that. இல்லை சகோதரனே, இப்படி இல்ல தேவனுடைய எதிர்பார்ப்பு. What you bring, நீங்கள் கொண்டு வருவது, it has to become ashes. அது எரிந்து பட்சித்து சாம்பலாய் மாறணுங்கிறதா தேவனுடைய விருப்பம். That you won't be able to take it back anything. ஒன்றையும் உங்களாலே திரும்ப கொண்டு போக முடியாதபடி ஒரு நிலைமை வரணும். So if it is pure, what will happen? நாம் செலுத்துகிறது சுத்தமுள்ளதா இருந்தால் என்ன நடக்கும்? Fire will come. பரத்தின் அக்கினி வரும். Why in many people's life fire is not coming? ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே பரத்தின் அக்கினி இன்னும் இறங்கல? I'm not speaking about that first time the Holy Spirit. I'm not speaking. முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே வந்ததை குறித்து நான் சொல்லல. Yeah. On that day it came. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். What about it is today? ஆனால் இந்த நாளின் நிலைமை என்ன? When you go and open your mouth towards God, is that fire coming down? நீங்கள் போய் தேவ சமூகத்திலே நின்று தேவனுக்கு முன்பாக உங்கள் வாயை திறக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குகிறதா? If the fire is not there, பரத்தின் அக்கினி இல்லாத பட்சத்தில் it is not pure. அது நீங்கள் ஏறெடுப்பது சுத்தமா இல்லை என்று அர்த்தம். This is how we have to test. இப்படிதான் நாம் அதை சோதித்து பார்க்கணும். Okay, I go and ritually I say so many things to God. நான் போய் சடங்காச்சாரமாய் பழக்கத்திலிருந்து நிறைய வார்த்தைகளை கொண்டு அலப்பி. Is the fire coming down? That is important, brother. பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தர் அங்கீகரிக்கும்படி அக்கினி வருகிறதா? இதுதான் விஷயம். See in the book of Acts chapter 4. நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4. It's not only Acts 2, Acts 4 you see. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 மாத்திரமல்ல 4ஐயும் நீங்கள் கவனிக்க வேண்டும். What happened? அங்கே என்ன நடக்குது? Verse 31. 31ஆம் வசனம். When they had prayed, அவர்கள் ஜெபித்த பொழுது, the place where they had gathered together was shaken. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. And they were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு and began to speak the word of God with boldness. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். What happened? என்ன நடக்குது? When they prayed purely. அவர்கள் சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து ஏறெடுத்த ஜெபம். I said they were not perfect people. நான் உங்களுக்கு சொன்னேன் அவர்கள் பூரணவான்கள் அல்ல. But they were pure in their heart. அவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருந்தார்கள். Their desire was pure. அவர்கள் கொண்டிருந்த மனோவாஞ்சை சுத்தமுள்ளதாய் இருந்தது. Their prayer was pure. அவர்களுடைய ஜெபம் சுத்தமுள்ளதாய் இருந்தது. What they were asking, that is what they were desiring. அவர்களுடைய உண்மையான மன விருப்பத்தை தான் வாயின் வார்த்தைகளாய் ஏறெடுத்தார்கள். Many times when we pray, அநேக முறை we mean it even. நம்முடைய ஜெபம், நம் ஜெபத்திலே சொல்லுகிற வார்த்தை
அர்த்தத்தோடு கூட நாம் சொல்லுகிறது இல்லை. We don't even mean it. நாம் அதை அர்த்தப்படுத்துவது கூட இல்லை. We have a frame for the prayer. நமக்கு ஜெபத்துக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். If we pray morning, காலையில் ஜெபம் பண்ணோம்னா we have a frame. அதற்கு ஒரு வரையறை. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? கவனிங்க. இந்த காலை வேளைக்காக நன்றி. ஓகே, அது சாயந்தரம் வேணா, சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அதே வார்த்தை எப்படி வரும்? மாலை வேளைக்காக நன்றி. See, look at Jesus praying like that, apostle praying like that. இயேசுவானவரோ அல்லது அப்போஸ்தலர்களோ இந்த காலை மாலைன்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களா? பார்த்துருக்கீங்களா? மத்தியானம் வேணா, மத்தியானம் வேணா, மதியத்துக்கு மதிய வேளைக்காக நன்றி. As if God has morning, God has afternoon, God has evening. நீங்கள் ஜெபிக்கிற விதத்தை பார்த்தால் தேவனுக்கு காலை, மதியம், மாலை என்ற கால அட்டவணையெல்லாம் வச்சிருக்கிறார் போல அப்படின்னு தோணும். That itself shows your heart is impure. அதுவே எதற்கு அடையாளம் என்று சொன்னால் உங்கள் இருதயம் சுத்தமாய் You have நேர்மையாக இல்லை. nothing to tell God. தேவனுக்கென்று சொல்லும்படிக்கு உங்களிடத்திலே வார்த்தைகள் இல்லை. You have to make some words to God. ஆகவே எதையாவது ஒன்று உற்பத்தி செய்து தானாய் தயாரித்து நீங்க சொல்றீங்க. Something you have to prepare for God. ஏதோ தேவனுக்கென்று நீங்களே ஒரு சொந்த தயாரிப்புல வருது. As if God is like you. தேவன் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் செயல்படுகிறவரா, பார்க்கிறவரா? You can't fool God. தேவனை உங்களால் ஏமாற்ற முடியாது. Don't mock God. தேவனை வஞ்சிக்கலாம் என்று எண்ணம் கொள்ளாதிருங்கள். Do you think by many words you can make you happy? அநேக வார்த்தைகளின் அலப்பலினாலே நீங்கள் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று எண்ணுகிறீர்களா? You can't. அது உங்களால் கூடாத காரியம். God loves purity. தேவன் விரும்புகிறது சுத்தமுள்ளதை. If your heart is pure, you don't have to say morning, evening, afternoon and all. உங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருந்தால் காலை வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே என்றெல்லாம் தேவனுக்கு நேரங்களை நினைப்பூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. Here I am. ஆண்டவரே இதோ இருக்கிறேன். Here I am. இதோ ஆண்டவரே. Whether it is morning, காலையா இருக்கட்டும், whether it is midnight, அல்லது நடு இரவா இருக்கட்டும், it is afternoon, அல்லது மதியமா இருக்கட்டும், evening, மாலையா இருக்கட்டும், all the time. எல்லா நேரத்திலும் ஆண்டவரே Here I am, Lord. இதோ அடியேன். Here I am. ஆண்டவரே இதோ இருக்கிறேன். Speak. பேசும். Your servant is listening. உம்முடைய அடியான் கேட்கிறேன். I am not going to speak. நான் பேச போவதில்லை ஆண்டவரே. We think prayer means we are speaking to God. நாம் என்ன நினைக்கிறோம்? ஜெபம் என்றால் நாம் தேவனிடத்தில் பேசுவதென்று. No. அதல்ல. The prayer of Jesus was just opposite. இயேசு ஜெபித்த ஜெபம் அப்படியே தலைகீழா இருந்தது. What was it? அவர் ஜெபித்த ஜெபம் எப்படி இருக்கும்? What was he doing early morning? அவர் காலை வேளையில செய்கிற காரியம் என்ன? What was he doing? அவர் அதிகாலையில் எழுந்து என்ன செய்வார்? How do we read in the Bible? நம் வேதத்தில் அவருடைய காரியத்தை எப்படி வாசிக்கிறோம்? Why did he go to God early morning? அதிகாலையிலே எழுந்திருந்து தேவ சமூகத்துக்கு இயேசு ஏன் போனார்? Not like us to tell all the complaint. நம்ம போய் நம்மளுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறது போல அல்ல. He wasn't like that. அவர் அப்படி இல்லை. He went to listen. அவர் கேட்கிறதற்காக போனார். He went to listen to God. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக போனார். God opened his ears. ஆகவே தேவன் அவருடைய காதுகளை திறந்தருளினார். Listen like a disciple. ஒரு சீஷனை போல, கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவர் காதுகளை திறந்து கொடுத்தார். Prayer is not speaking to God, rather listening from God. தேவனிடத்தில் பேசுவது அல்ல ஜெபம், தேவன் பேசுவதை காது கொடுத்து கேட்பதே ஜெபம். You must be surprised to hear like that. ஒருவேளை இப்படி கேட்பது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். Jesus was like that. இயேசுவானவருடைய ஜெபம் அப்படிதான் இருந்துச்சு. He was listening. அவர் கேட்கிறதற்கு காது உள்ளவராய் இருந்தார். What Solomon said? சாலமோன் என்ன சொன்னான் அவரை குறித்து? He is saying, பாருங்கள் இந்த வார்த்தையை. Prasangi
chapter 5. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் Verse 5. Chapter 5 and verse 1. முதல் வசனம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் பிரசங்கி 5:1. Guard your step as you go to the house of God. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். And draw near to speak or listen. நீ மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்கவே சேருவது நலம். What do you நீ have to do? துணிகரமாய் உன் வாயை திறந்து பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லாமலும் இரு. 2ஆம் வசனம். Draw near to listen rather than to offer the sacrifice of fools. முதல் அதிகாரத்தினுடைய 2ஆம் வார்த்தை தொடங்கி They do not know they are doing evil. மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். How we have to draw to God? நம் தேவ சமூகத்திற்கு எப்படி வரணும்? For what? To speak? எதற்காக நாம் தேவ சமூகத்துக்கு வரணும்? நாம் பேசுவதற்கா? Huh? I sometimes think, what can I tell this God? நான் சில நேரங்களில் நான் போய் தேவனுக்கு என்னத்தை எடுத்து சொல்ல? What can I tell God? நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்ல? Huh? What can I tell God? நான் அவர்கிட்ட போய் எதை சொல்ல? He knows where I was sitting, என்னுடைய உட்கார்ந்திருக்கிறதிலும் அவர் where I அறிந்திருக்கிறார். was lying down, நான் என்னுடைய படுத்திருக்கலும் அவர் அறிவார், படுக்கை அறிவார். what I was thinking. என்னுடைய சிந்தைகளை அறிந்திருக்கிறார். Before a word comes, He knows about என் that. வாயில் வார்த்தை பெறுவதற்கு முன்பாகவே அதை அவர் அறிந்திருக்கிறார். To that God, what do I say? அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக போய் நான் என்னத்தை சொல்ல? Like the brothers of Joseph went and told him. யோசேப்பின் சகோதரர்கள் போய் யோசேப்பினிடத்தில் சொன்னது போலவா? What did they say? அவங்க என்ன சொன்னாங்க? We are 12 brothers, one father, 12 brothers. எங்களுக்கு ஒரே தகப்பன், நாங்கள் 12 சகோதரர்கள். One is not with us. ஒருவன் எங்களோடு இல்லை. We are all very sincere. அவங்கெல்லாம் ரொம்ப உத்தமர்கள். Oh, we are very sincere people. நாங்கள் ரொம்ப உத்தமர்கள். To whom they are saying? இந்த வார்த்தை எல்லாம் போய் யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறாங்க? யார்கிட்ட சொல்றாங்க இந்த வார்த்தை? The one whom they hated, they killed. யார அறவே வெறுத்து கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அந்த சகோதரன் கிட்டயே போய் இப்படி வார்த்தை We are சொல்றாங்க. very sincere people. நாங்க ரொம்ப உத்தமமானவர்கள், ஒரே தகப்பனின் பிள்ளைகள், 12 சகோதரர்கள். This is the way we also go to God. நம்ம தேவன் கிட்ட போய் ஜெபிக்கிறதும் இப்படிதான் இருக்கு. நம்ம பரிசுத்தத்தை எல்லாம் சொல்லி நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்காங்க, நான் எவ்வளோ செஞ்சேன், நான் என்னென்ன பண்ணுறாங்க. டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொண்டு உங்களை நீங்களே வஞ்சிக்க வேண்டாம். God knows you, brother. உங்களை முற்றுமுடிய தேவன் அறிந்திருக்கிறார். God knows your mind. தேவன் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்திருக்கிறார். God knows your heart. தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். 5 minutes ago what you said, God knows. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னு அவருக்கு தெரியும். Before that God you are coming and acting. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக வந்து நடித்து பாவிப்பதா? What is the use of it, brother? இது செய்யறதுனால என்ன பிரயோஜனம்? Are we not deceiving ourselves? நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் அல்லவா? அதான உண்மை. I tell you frankly, I tell you, நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். when you got to God, I have nothing to speak to Him. உண்மையிலேயே தேவனிடத்திலே நாம் கிட்டி சேரும் பொழுது, அவர் சமூகத்துக்கு வந்து அவரை பார்க்கும் பொழுது சொல்லுவதற்கு ஒண்ணுமே இல்லை. Because He knows me. காரணம் என்ன? அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். He doesn't need anybody my testimony or anybody's testimony. என்னை குறித்து என் சாட்சியோ மற்றவர் சாட்சியோ அவருக்கு அவசியம் இல்லை. Does He need my testimony? என்னை குறித்த எனக்கு நான் சாட்சி கொடுக்கணுமா அவருக்கு? My wife has to testify about me. என் மனைவி என்னை குறித்து அவருக்கு சாட்சி சொல்லணுமா? Or a bad husband. என்னுடைய புருஷன் நல்லவர் அல்லது கெட்டவர் அப்படின்னு சொல்லணுமா? My elder has to say about me. அல்லது என்னுடைய மூப்பர் என்னை குறித்து சாட்சி சொல்லணுமா? Foolishness. அப்படி சொல்லுவது மதியினம். Don't live for the opinion of men. ஜனங்களிடத்திலிருந்து வரக்கூடிய சாட்சியை வைத்து நீங்கள் வாழ வேண்டாம். How we have to draw to God? அப்படின்னா தேவ சமூகத்தில் எப்படி கிட்டி சேரணும்?
to listen, செவி கொடுப்பதே நலம் என்பது. not to speak. பேசுவது அல்ல விஷயம், Listen. கேட்பது, கவனித்து கேட்பது. Make our habit like that every day. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பழக்கத்தை பழகுவிப்போம். You may not even speak one word to God. ஒருவேளை தேவனிடத்துல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாம போகலாம். Sometimes when I go to God, I don't even speak one word. சில நேரத்திலே தேவனிடத்தில் போகும்பொழுது நான் ஒரு வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது. I get up and go. நான் அப்படியே எந்திரிச்சு போயிடுவேன். Because I listened already. காரணம் என்ன? ஏற்கனவே அவர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்டுவிட்டேன். As long as I can give my ears to him, he can speak. நான் கேட்கிறதற்கு என் காதை திறந்து கொடுக்கிற வரைக்கும் அவர் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். As much as I can give. என்னால் எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேரமும் அவர் என்னிடத்திலே உறவாடுவார். The more he speak, எவ்வளவு அதிகமாய் அவர் என்னிடத்தில் பேசுகிறாரோ, what will happen? எனக்கு என்ன நடக்கும்? I will become more pure. நான் அவ்வளவு அதிகமாய் You சுத்தமாவேன். understand what is the secret of purity? அப்படின்னா சுத்தமாவது எப்படி, அதன் ரகசியம் என்ன என்பது உங்களுக்கு புரியுதா? The more he'll speak to me, அவர் எவ்வளவு அதிகமாய் என்னோடு பேசுகிறாரோ, my heart will become pure. என் இருதயம் அவ்வளவு அதிகமாய் சுத்தமாகும். What will purify me? எது என்னை சுத்திகரிக்கும்? Not my prayer. நான் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. No. What God speaks. தேவன் பேசுகிற வார்த்தை. That will transform me. அதுதான் என்னை மறுரூபமாக்கும். You see, Solomon said, சாலமன் பாருங்க என்ன சொல்றாரு? Don't be like a fool. நீ ஒரு மதியனை போல மூடனை போல இருக்க வேண்டாம். That is what God said. Let somebody close it. அதனால தான் தேவன் சொன்னார், மூடனாய் இருப்பதை விட கதவை பூட்டுவது நலம். Because I want a pure offering. நான் விரும்புகிறதெல்லாம் சுத்தமுள்ள காணிக்கை, not the quantity. அல்லது எண்ணிக்கையின் மிகுந்த காணிக்கை அல்ல. I want quality. எனக்கு எடையல்ல முக்கியம், தரம் தான் முக்கியம். Okay, here we have so many people. இங்கே நிறைய ஜனம் கூடி வரோம். Quantity. எண்ணிக்கை. People are very happy. எண்ணிக்கையில ஜனங்கள் சந்தோஷப்படலாம். But God will be happy in quality. ஆனால் தேவன் தரத்திலே தான் சந்தோஷப்படுவார். God is looking for the quality of the church, not the quantity of the church. சபையின் எண்ணிக்கையை அல்ல தேவன் எதிர்பார்ப்பது, சபையின் தராதரத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். See, there are 7 churches we read in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளின் காரியங்களை நாம் பார்க்கிறோம். All good churches. They were எல்லாம் நல்ல சபைகள். They were all established by the apostles and prophets. அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் நிறுவப்பட்ட சபைகள். But what happened to them? இப்போ அவர்களுக்கு என்ன நடந்தது? They all become impure. அவர்கள் எல்லாருமே சுத்தமில்லாதவர்களாய் போனார்கள். Will we? நாமும் அப்படி மாறிவோமா? Do we have that danger? நமக்கும் அப்படிப்பட்ட அபாயம் உள்ளதா? In the first century, ஆதி நூற்றாண்டிலே the church become impure. சபை சுத்தமில்லாமல் போனால், Is it possible today? இந்த நாளிலே அதற்கு சாத்தியம் இல்லையா? Yes. சாத்தியம் உண்டு. What do Jesus expect? இயேசுவானவருடைய எதிர்பார்ப்பு என்ன? Pure virgin. சுத்தமுள்ள கற்புள்ள கன்னிகை. Pure virgin. சுத்தமுள்ள தூய்மையான கன்னிகை. Not so many. அநேகர் என்கிற எண்ணிக்கை அல்ல. Not 250 people. 250 பேர் என்பது எண்ணிக்கை. If 250 are pure, 250 பேருமே சுத்தமுள்ளவர்களா இருந்தால், you know what will happen to this building? I was sometime I picture like this. இந்த கட்டடத்தோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல நான் இப்படி யோசிச்சு பார்ப்பேன். Okay. Everybody has got barrel full of pure petrol, spirit, which is used in the flight. Everybody brought it. பாருங்க, இந்த ஆகாய விமானத்திலே பயன்படுத்தக்கூடிய அந்த ஒயிட் பெட்ரோல் என்று சொல்லுகிற உயர்தரமான எரிபொருள், அது எல்லார் பையிலும் இருந்து அவங்க கொண்டு வந்தாங்க. Like that. எல்லாரும் அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு பெட்ரோல் எரிபொருளை கொண்டு வந்தாங்கன்னா, we all came like that. அப்படி நம்ம வந்திருக்கிறோம். அந்த நிலைமையில நம்ம வந்திருந்தா what would have happened to this building? இந்த கட்டடத்தோட நிலைமை என்னவா இருக்கும்? Building will not remain.
நேரத்துக்கு இந்த கட்டடம் இருக்காது. Because it's pure. ஏன் அவ்வளவு சுத்தமுள்ளதாய் கூடுகிறது? Everybody brought pure spirit. எல்லாரும் கொண்டு வந்தது தூய எரிபொருள். Oh, there would have been a fire here. இந்த இடத்துல அக்கினி பட்சித்திருக்கும். The people in all this vicinity would have run and come in. What is happening here? இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஓடி வந்து வியந்து பார்த்திருப்பாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. What is happening here? இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்திருப்பாங்க. If it is not pure, சுத்தம் இல்லாத பட்சத்தில் nothing will happen. ஒன்றும் நடக்காது. Nothing will happen. ஒன்றுமே நடக்காது. We can conduct a meeting, we can sing songs, கூட்டம் நடத்தலாம், பாடல் பாடலாம், we can make food, we can eat food, உணவு தயாரித்து பரிமாறலாம், everything we can do. ஏன்னா எல்லா காரியங்களும் செய்யலாம். But there won't be any change. ஆனால் உள்ளான மாற்றம் இருக்காது. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, what is the most important thing? எது அவசியமான காரியம்? What is the most important thing? எது இருக்குல்லே தேவையான காரியம்? Is my heart pure? என்னுடைய இருதயம் சுத்தமுள்ளதா? How I come with a pure heart? நான் ஒரு சுத்தமுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். Here apostle said, let's turn to the same word. அதே வார்த்தைக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். Yes, 2 Corinthians 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். Paul was afraid. பவுல் சொல்லுகிறார், நான் பயந்திருக்கிறேன். Just like எப்படி என்றால், he was deceived. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல, ஏவாளை வஞ்சித்தது போல by the serpent. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. What did serpent do with Eva? ஏவாள் இடத்துல போய் சர்ப்பம் பண்ணின வேலை என்ன? You need to think when you read the Bible. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் அதை நிதானித்து தியானிக்க வேண்டும். What was inside serpent? சர்ப்பத்திற்கு உள்ளே இருந்த விஷயம் என்ன? What was it? சர்ப்பத்துக்கு உள்ளே என்ன இருந்தது? He had everything. எல்லாமே இருந்தது. That angel had everything, all power, authority, all beauty, எல்லா அதிகாரமும், எல்லா சௌந்தரியமும், எல்லா ஞானமும் அவனுக்குள்ள இருந்தது. But ஆனா one thing he didn't have. அவனுக்குள்ளே ஒன்று இல்லாமல் போனது. What was that? அது என்ன? What he didn't have? அவனுக்குள்ளே இழந்து போன அல்லது இல்லாமல் போன காரியம் என்ன? Worship. ஆராதனை. Who is being worshipped? யார் ஆராதிக்கப்படத்தக்கவர்? God. தேவன் மாத்திரம்தான். All the angels are worshipping God. எல்லா தேவ தூதர்களும் பணிந்து கொண்டு ஆராதித்தது தேவனை தான். Worshipping God. தேவனை மாத்திரம்தான் ஆராதித்தார்கள். He got disturbed inside. இப்போ அவனுக்குள்ளுக்குள்ள ஒரு தொந்தரவு வருது. Hey, if I could get that also, அதையும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா. What was inside devil? பிசாசுக்குள்ள இருந்த with the எண்ணம் what என்ன? he came to Eve. எண்ணத்தோடு ஏவாள் கிட்ட வரான். His desire is always worship. அவனுடைய விருப்பம் என்னன்னா, எப்பவுமே என்னை எல்லாரும் ஆராதிக்கணும். From the beginning that is his desire. ஆதி முதற்கொண்டு அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை இதுதான். Everybody should worship me. எல்லாரும் என்னதான் ஆராதிக்கணும். I must be in the spotlight. நான் எப்பொழுதுமே எல்லாருக்கும் முன்பாக மையத்தில் இருக்கணும். He became Satan. அந்த எண்ணம் தான் அவனை சாத்தானாய் மாற்றினது. Okay. God created Adam and Eve in that place. பின்பு அதே இடத்திலே ஏவாளையும் ஆதாமையும் தேவன் படைக்கிறார். He came. அப்ப அவன் வரான். What was he saying? அவன் வந்து என்ன ஆலோசனை கொடுக்கிறான்? You will be like God. நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள்.
You know that word in Genesis chapter 3? அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். Why did Eve ate that? ஏவாள் ஏன் அதை அவ்வளவு துரிதமா எடுத்து சாப்பிட்டா அந்த பழத்தை? What did he say? அதை தூண்டும் விதமாக அவன் சொன்ன வார்த்தை என்ன? God knows that, verse 5, அஞ்சாம் the வசனம் day பாருங்க. you eat from it, eyes will be opened and you will be like God. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம், சாத்தான் ஏவாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. You will be like God. நீ தேவனைப் போல மாறிவிடுவாய். Oh, is there anything better than that? அதை காட்டிலும் மேலான விஷயம் ஏதாவது இருக்கா? Huh? Is there anything better than that? அதை விட உயர்ந்த காரியம் ஏதாவது இருக்கா? No, nothing. வேற ஒண்ணுமே அதை விட சிறந்தது இல்லை. You will be like God. நீ தேவனை போல மாறிடுவ. Whose desire that was? யாருடைய விருப்பம் இது? இந்த எண்ணம் யாருக்கு முதல்ல இருந்தது? It was the desire of Lucifer. லூசிஃபருக்கு இருந்த எண்ணம், எப்படியாவது நான் You தேவனாய் will be மாறிடுவேன். like God. இதே எண்ணத்தை கொடுக்கிறான், நீ தேவனை போல மாறிடுவ. Oh, then that woman thought like this. அப்ப இதை கேட்ட ஏவாள் பரவசம் அடைந்தார். Oh, I'll be like God. நானா தேவனை போல மாறிடுவேன். Oh, that's good. That's a good idea. அப்பனா இது ரொம்ப நல்ல யோசனை தான். Do we have this spirit? அதே ஆவி நமக்குள்ள இருக்கா? Everybody to notice me. எல்லாரும் என்னதான் பார்க்கணும், If I என்னதான் sing, கவனிக்கணும். if I sing, my sound should come up. பாடுனா என்னோட சத்தம் தான் உயர்ந்து கேட்கணும். If I don't sing, nobody will recognize me. நான் பாடலைன்னா யாருக்கும் நான் என்னோட பாட்டு தெரியாது. Nobody will recognize me. யாரும் என்ன கனம் பண்ண மாட்டாங்களே. Yeah, you know, inside the heart, உள்ளான a longing to இதயத்துல go up. உயரணும், இன்னும் மேல போகணுங்கிற ஒரு ஆசை. Do you have anybody has like that? அப்படி நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிற ஆசை நமக்குள்ள இருக்கா? I want to be spotlighted everywhere. நான் எப்பொழுதுமே நடு மையமாய் மற்றவர்களை கவருகிற இடத்துல இருக்கணும். I want to go up. நான் என்ன உயர்த்தணும். I want to show my talent. என்னுடைய தாளந்து எப்படின்னு நான் எல்லாருக்கும் காட்டணும். I want to show my ability. என்னுடைய திறமை என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். You know what is that? அந்த ஆசைக்கு பேர் என்ன தெரியுமா? You know what is that? அதுக்கு பேர் என்ன? That is how devil deceived Eve. இதே எண்ணத்தை ஊந்தி ஏவிதான் ஏவாளை சாத்தான் வஞ்சித்தான். How devil deceives? எப்படி சாத்தான் மற்றவர்களை வஞ்சிக்கிறான்? Go up. இன்னும் மேல போ. He came to Jesus also. He came to Jesus also. இயேசுவின் இடத்துல கூட அவன் வந்தான். What did he say to Jesus? இயேசுவை பார்த்து என்ன சொன்னா? Go up. உங்களை நீங்களே உயர்த்துங்க. Go up. Go to இன்னும் the மேல போங்க, இன்னும் மேல உயர எழும்புங்க. highest position of the temple. தேவாலயத்திலே மிக உன்னதமான உயரமான இடம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is a spirit. இது ஒரு ஆவி. Even if you may not be able to come up like that, but do you have this spirit? உங்களால எப்படி உயர்ந்த இடத்துக்கு வராமல் போனாலும் இந்த உயர்ந்த இடத்துக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கா? That is how you will be deceived. அந்த எண்ணம் தான், அதை கொண்டுதான் உங்களை வஞ்சிப்பான். What was the desire of Jesus? How Jesus was not deceived? இயேசு எப்படி வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டார்? How Jesus was not deceived? இயேசு எப்படி இந்த வஞ்சனையிலிருந்து தப்பித்தார்? He was happy where God placed. தேவன் எந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல திருப்தியாய் சந்தோஷமாய் இருப்பது. Is there any parent sitting here to promote their children? தன்னுடைய பிள்ளை உயர்த்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஏதேனும் பெற்றோர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? You are digging a pit for your children. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்களே குழிய வெட்டுறீங்க. I have no hesitation to say like that. இதை வெளிப்படையா இந்த விதத்திலே சொல்றதுல எனக்கு எந்த தயவுதாட்சியும் இல்லை. You may think it is spiritual, நீங்க ஒருவேளை நினைக்கலாம் அது ஆவிக்குரிய எண்ணம் அப்படின்னு. but you are digging a pit for your children. சொல்ல போனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே குழிய வெட்டுறீங்க.
Let God exalt your children. உங்கள் பிள்ளைகளை தேவனே உயர்த்தட்டும். You don't have to push from back. நீங்கள் பின்னாக இருந்து உந்தி தள்ள வேண்டாம். Let God exalt your children உங்கள் in His own time. தேவனுடைய ஏற்ற சமயத்திலே தேவனே உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும். Spiritual parents must be very careful. ஆவிக்குரிய பெற்றார் இன்னும் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். They think if I bring my children in front, they will become spiritual. என்னுடைய பிள்ளைகள் நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறி விடுவார்கள் என்கிற எண்ணம். அது சரியான எண்ணம் அல்ல. God has to promote your children. உங்கள் பிள்ளைகளை முன்னேறி வர செய்வது தேவனுடைய செயலா இருக்கணும். Do you have a desire to come forward? முன்னேறி வரணுங்கிற விருப்பம் இருக்கா? That is a deception of devil. அது சாத்தான் உங்கள் கொண்டு வந்து உங்களை வஞ்சிக்கிற வஞ்சனை. Do you want to become something? ஒரு பொருட்டாக மாற வேண்டும், ஒரு உயர்ந்தவனாக மாறணுங்கிற எண்ணம் இருக்கா? Do you have a jealousy about the other people அல்லது whom God has exalted? தேவன் உயர்த்துகிற, தேவன் கிரியை செய்கிற நபர்களை பார்த்து அவர்கள் மேல் உங்களுக்கு ஒரு பொறாமை எண்ணம் வருதா? That's a deception. அது வஞ்சனை. Your heart is impure. அப்பனா உங்க இருதயம் சுத்தமா இல்ல. What was in Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட குணம் என்ன? Okay, I am at the last, sitting at the last place. சரி, பிதா என்னை கொண்டு போய் கடைசி நாற்காலியில உட்கார வச்சாலும் I'm happy. நான் அதுலயும் சந்தோஷமா இருப்பேன். Where was he sitting 30 years in the synagogue? 30 வருஷம் ஜெபாலயத்திலே இயேசு உட்கார்ந்துட்டு இருந்த இடம் எது? What do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Front seat முதல் நாற்காலியா or last seat? முதல் வரிசையா இல்ல கடைசி வரிசையிலையா? He come and sit there. கடைசி வரிசையில தான் வந்து உட்காருவார். And every Pharisee who is reading the scripture will say, Messiah will come. ஒவ்வொரு பரிசேயனும் வேத சுருள்களை எல்லாம் எடுத்து மேசியா வருவார், மேசியா வருவார் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது Where Messiah is sitting? உண்மையான மேசியா எங்க உட்கார்ந்து பாரு? On the last bench. கடைசி இருக்கையில. He didn't raise his head. No. See, I am the one you are speaking about. கையை தூக்கி பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன குறித்து தான் பேசுறீங்க, நான் தான் மேசியா அப்படின்லாம் சொல்லல. If we were there, நாம அந்த இடத்துல இருந்ததா what you would have said? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? Hey, நான் இங்கே தான் இருப்பாப்பா. பாருங்க, நான் இங்க தான் இருக்கிறேன். No, I said there. இயேசு அப்படி செய்யல. Jesus was there. இயேசு அந்த இடத்துல But the அமைதலா time came when God exalted him. ஆனால் வேளை வந்தபோது பிதா அவரை உயர்த்தினார். He came. அப்பொழுது முன்னாடி வந்தார். Then people all got astonished. Why people get astonished in Luke chapter 4? இயேசுவை பார்த்த ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் ஏன் ஜனங்களுக்கு வந்துச்சு முதல்ல? Why they got astonished? ஏன் இத்தனை நாள் இல்லாத ஆச்சரியம் இயேசுவை இப்ப பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க? This man was sitting at the back. இவரு வாய் திறக்காம கடைசி வரிசையில் உட்கார்ந்து இருந்தாரு. He is the one. அவரு Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். What about this man? இந்த நபரை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. We know him for so many years. எவ்வளவு வருஷமா அவர் எங்களுக்கு தெரியும். He is Joseph's son. யோசேப்பின் மகன். He is the carpenter. அவர் தச்சு வேலை செய்யறவர், தச்சன். We know him. அவரை நல்லா தெரியும் எங்களுக்கு. Where did he get all this wisdom? அவரு எங்களுக்கு நல்லா தெரியுமா? அவருக்கு எங்க இருந்து இந்த ஞானம்? We never heard that he is speaking. அவர் பேசுனதை நாங்க கேட்டதே இல்ல. Where did he get all this? இவ்வளவு காரியம் எங்க இருந்து கிடைச்சது இவருக்கு? You want to be like Jesus? நீங்களும் இயேசுவை போல இருக்கணுமா? He is pure. அவர் சுத்தமுள்ளவராய் இருந்தார். He who has this hope in him, what he does? அவரிலே இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் அவன் என்ன செய்யணும்? What they will do? அப்படி நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? என்ன வாசிச்சோம்? Purifies himself. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல சொல்லி முடிங்க. How he purified? எப்படி சுத்தமுள்ளவராய் இருந்தார்? How he purified himself? தன்னை அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் காத்துக்கொண்டார்? How he purified? எப்படி அவர் சுத்தமாய் இருந்தார்?
being content, being happy in the வைத்திருக்கிற place. Even a small finger, I am in the body, small nail, I am happy. தேவன் வைத்திருக்கிற இடத்திலே பூரண சந்தோஷமாய் மனரம்யமாய் போதும் என்கிற எண்ணத்தோடு திருப்தியா இருந்தார். சபையாகிய சரீரத்திலே ஒரு சுண்டு விரலாய் தேவன் வைத்திருந்தாலும் அந்த இடத்திலே மனரம்யமா இருந்தார். You understand how to make ourselves pure? அப்படின்னா நம்ம எப்படி சுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ளணும், சுத்திகரிக்கணும்னு புரிஞ்சுதா? Being content in the place where God has placed you. தேவன் உங்களை எந்த இடத்திலே இருக்கும்படிக்கு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே மனரம்யமாய் போதும் என்கிற எண்ணத்தோடு திருப்தியாய் இருந்து விடுங்க. Last bench? கடைசி இருக்கையா இருக்கலாம், No problem. ஒரு பிரச்சனை இல்லை. First bench? முதல் வரிசையா இருக்கலாம், No problem. ஒரு பிரச்சனை இல்லை. Middle bench? நடுவிலையா இருக்கலாம், No problem. ஒரு பிரச்சனை இல்லை. Anywhere. எங்க இருந்தாலும் சரி. Singing? பாடலா இருக்கலாம், No problem. ஒரு பிரச்சனை இல்லை. I am not called to sing? அல்லது பாடுறதுக்கு கூப்பிடாம கூட இருக்கலாம், No problem. ஒரு பிரச்சனை இல்லை. Okay. Conducting the VBS? அல்லது VBS நடத்தணும், Okay. கூப்பிட்டா வரலாம். Not call me? கூப்பிடலையா, This is our problem. நம்ம பிரச்சனை இங்க தான் இருக்கு. அவரை எப்படி கூப்பிட முடியும்? அவர் இப்பதானே வந்தேன். நான் தெளிவா பேசுறேன். புதுசா I வந்தவங்க, don't want to hide anything. புதுசா வந்தவங்க வேலை These கொடுக்கும்போது virus are in among us. அப்ப சொல்லுவாங்க, இவங்க இப்பதானே வந்தாங்க, இவங்களுக்கு எதுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாங்க, இவங்களுக்கு எந்த இந்த வேலை கொடுத்தாங்க. These type of virus we need to remove from our heart. We need to வெளிப்படையாக have the சொல்லுகிறேன். good antibiotic. இப்படிப்பட்ட நுண்கிருமிகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. இது வியாதியை கொண்டு வந்து விடும். இப்படிப்பட்ட நுண்கிருமிகள் என்கிற எண்ண ஓட்டம் அழிக்கப்படணும். This virus will spread over many இந்த people. வைரஸ் அநேகருக்கு பரவுகிற தொற்று வியாதி. இவர் எப்படி இது பண்ண? நாங்க எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வந்தோம். இவங்க எப்படி இதை செய்யலாம்? எவ்வளவு வருஷமா நாங்க இருக்கிறோம். You are the one to decide? Are you the one to decide? நீங்களா இந்த காரியங்களை எல்லாம் தீர்மானிப்பது? Be happy in the place you are placed. தேவன் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல சந்தோஷமா இருந்திருங்க. These type of virus are in many people's heart in the church. இப்படிப்பட்ட வைரஸ் நுண்கிருமிகள் சபையில் இருக்கிற அநேகருடைய உள்ளத்துல இருக்கு. That virus is spreading unknowingly. அந்த வைரஸ் அறியாமலேயே அநேகருக்கு பரவுகிறது. That is why Peter said, Jude said, அதனால்தான் யூதா இதை குறித்து சொல்லும்போது unknowingly, பக்க வழியாய் நுழைவது, unknowingly, nobody knows யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைவது. whether among sisters or among brothers, அது சகோதரிகள் மத்தியில் இருக்கலாம், சகோதரர்கள் மத்தியில் இருக்கலாம், among young people, அல்லது வாலிபர்கள் நடுவில் இருக்கலாம். this type of virus இப்படிப்பட்ட நுண்கிருமிகள் we need to eradicate from our heart. அதை முற்றிலுமாய் நம்முடைய இருதயத்திலிருந்து அழித்து ஒழித்தரணும். I am not saying eradicate that people. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களை அழிக்கணும்னு சொல்லல. No, I didn't say like that. நான் அப்படி சொல்லல. This is a virus. இது உள்ளான ஒரு நுண்கிருமி. Take antibiotic quickly. உடனடியாக எதிர்ப்பு மாத்திரைகளை அதை எடுத்து சரி பண்ணி கொள்ளுங்க. Or it will spread. இல்லாவிட்டால் அது பரவ ஆரம்பிக்கும். It will destroy you first. முதல்ல அது உங்களை தான் அழிக்கும். Okay, if I have a virus in my body, என்னுடைய பாடியில, என்னுடைய சரீரத்துல எனக்கு இந்த நுண்கிருமி இருந்தா who it will destroy? முதல்ல பாதிக்கப்பட போறது, அழிய போறது யாரு? Who will be destroyed? யாருக்கு அதிக பாதிப்பு முதல்ல வரும்? I'll be destroyed. எனக்கு தான் அதிக பாதிப்பு, நான் தான் After அழிவேன். I am destroyed, I will destroy my family. நான் அழிந்த பிற்பாடு அந்த நுண்கிருமி யாருக்கு கடத்திடுவேன்? என் I குடும்பத்துக்கு. will destroy my sisters and my brothers. என்னுடைய சகோதரர்களே என்னுடைய சகோதரிகளுக்கும் அது பரப்ப விட செய்து அவர்களே The அழிச்சிருவேன். whole body will be with this. அப்ப அந்த முழு சரீரமாகிய சபையும் இந்த நுண்கிருமினாலே பாதிக்கப்படும். So what do we have to be? அப்படின்னா We are எப்படி thinking இருக்கணும்? about purity. நம்ம சுத்தமாய் தூய்மையாய் இருக்கிறதை குறித்து நம்ம Have you யோசிக்கணும். come to the root now where the impurity is இப்ப there? இந்த அசுத்தம் எங்கிருந்து தொடங்குதுங்கிற அந்த ஆணி வேற கண்டுபிடிச்சிட்டோமா? How Satan deceives? சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான்? How Satan deceived Eve? ஏவாளை சாத்தான் எப்படி வஞ்சித்தான்?
This is the way. இந்த விதத்துல தான் I like this man more. இந்த I don't like this man. ஒருவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னொருவர் எனக்கு பிடிக்கவே செய்யும். I like this sister. இந்த சகோதரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், I don't like this sister. ஆனா இந்த சகோதரி எனக்கு அவ்வளவு பிடிக்காது. I have more fellowship with this sister. எனக்கு ஒரு சகோதரனிடத்துல அதிக ஐக்கியமோ, I don't have much fellowship with this. அவ்வளவு அதிக ஐக்கியம் மற்றொரு சகோதரனிடத்துல That வைக்காமலோ, is a virus. அதற்கு பேர் தான் இந்த நுண்கிருமி, நோய் கிருமி. I have heard even some young people love some teacher and they don't like other teachers. வாலிப நங்கையர்களை குறித்து நான் கேள்விப்பட்ட விஷயம், I want to openly அவர்களுக்கு speak. ஒரு சில குறிப்பிட்ட ஆசிரியர்கள் மேலதான் அதிக பற்றும் ஈர்ப்பும், ஏனைய ஆசிரியர்களை அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. அதை நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். அப்படி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? Anybody has a problem like that? அப்படிப்பட்ட எண்ணம் பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கா? நங்கையர்களே நீங்க சொல்லுங்க. You like one teacher, you don't like the other teacher. ஒரு டீச்சரை அதிகமா பிடிக்குது, இன்னொரு டீச்சர் அதிகமா பிடிக்கல. அதிகமா பிடிக்கவே இல்ல. பிடிக்கல. You have this problem? இந்த பிரச்சனை இருக்கா? However you cover your head, எவ்வளவுதான் நீங்கள் முக்காடிட்டு பயபக்தியாய் காண்பித்தாலும் அது வீண். repent about it today. அதை குறித்து இன்றே மனம் திரும்பிருங்க. Repent about it today. இந்த நாள்லயே நீங்க மனம் திரும்பிருங்க. Otherwise this virus will spread. இல்லாவிட்டால் இந்த வைரஸ் The பரவும், whole body will be affected. முழு சரீரமும் பாதிக்கப்படும். You have to think like this. நாம் இப்படிதான் இதை எடுக்கணும். God has placed this person over me. இந்த நபரை எனக்கு மேலான அதிகாரமாய் நியமித்தது It is தேவன். not me who desired. நான் அல்ல தீர்மானிப்பது. It is God who has placed this teacher or that teacher. இன்னாரை எனக்கு மேலான அதிகாரமாய் நியமித்து வைத்திருப்பது தேவன். I am submissive to that God. நான் அவங்களுக்கு கீழே அடங்கி To இருப்பேன். that God I am submissive. அப்படி ஏற்படுத்தின தேவனுக்கு நான் கீழே அடங்கி All young இருப்பேன். girls, எல்லா வாலிப நங்கையரே, repent about it. நீங்கள் இந்த எண்ணம் இருந்தால் If நீங்கள் you மனம் have திரும்புங்கள். this thought, repent today. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் தயவு செய்து நீங்க மனம் திரும்புங்கள். Today before you go, இந்த நாள் நீங்கள் be வெளியில filled with the போவதற்கு Holy முன்பாக Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள். When your heart will become pure, the fire will come down. உங்களுடைய இருதயம் சுத்தமாய் மாறும் பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினி உங்கள் மேல் வரும். All the brothers, எல்லா சகோதரர்களும் your heart must be pure. உங்களுடைய இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கணும். Don't favor any brother over the other. எந்த ஒரு சகோதரனையும் மற்றவர்களுக்கு மேலாக பாரபட்சம் காட்ட வேண்டாம். Don't do it like that. ஒரு நாளும் நீங்கள் பட்சபாதம் காட்ட வேண்டாம். That is how we should keep the purity of the church. சபையின் தூய்மையை, பரிசுத்தத்தை பாதுகாப்பது இவ்வண்ணமாக தான் இருக்கும். I know that nobody will speak like that the way I speak. I know it. எனக்கு தெரியும் இவ்வளவு வெளிப்படையா வேறு யாரும் பேச No, I மாட்டாங்க. speak openly. I don't want ஆனால் to நான் வெளிப்படையா I don't play this hide and seek game. இந்த I don't want மூடி to take மறைக்கிற a word and show from the word. No, I will speak plainly. நான் ஒரு வார்த்தையை காட்டி அதை உங்களை உற்சாகப்படுத்தி இந்த ஒளிவு மறைவெல்லாம் வேண்டாம். நான் வெளிப்படையா பேசிடுவேன். Do you have anything in your heart? உங்களுடைய இருதயத்திலே தவறான எண்ணம் இருந்தால் Repent about it. தயவு செய்து அதை குறித்து மனம் திரும்பி. Problem is in your heart. பிரச்சனை உங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. You are sick. இது உங்களுக்கு உண்டான வியாதி, not other person. மற்றவர்களுடைய வியாதி இல்ல இது. It is your sickness. வியாதி உங்களுக்கு தான். If you are sick, where you will go? You will go to a doctor. உங்களுக்கு வியாதி இருந்தா யாரு டாக்டர் கிட்ட போவா? நீங்க தான். You go to doctor நீங்க தான் டாக்டர் கிட்ட and போங்க. be healed. நீங்க டாக்டர் கிட்ட போய் குணப்படணும். God is a loving God. தேவன் நேசிக்கிற ஒரு அன்பானவர். He wants the church here must be pure. Everybody must be pure. இங்கே நிறுவப்பட்டிருக்கிற அவருடைய சபையிலே அங்கமாய் இருக்கிற எல்லாரும் சுத்தமா இருக்கவே அவர் He doesn't விரும்புகிறார். want anyone to be defiled. யாருமே அசுத்தமாய் போய்விடக் கூடாது என்பதுதான் அவருடைய That எண்ணம். is the desire of God. தேவனுடைய எண்ணம் அதுதான். ஒருவரும் கெட்டு போக கூடாது. God has openly spoken to you. தேவன் வெளிப்படையாக உங்களிடத்தில் நேரடியாய் பேசி இருக்கிறார். It is your time. இப்பொழுது இது உங்கள் நேரம். Amen. அருமையானவர்களே, நாம் ஏராளமான வார்த்தையில் கேட்டோம். நம்முடைய சகோதரர் இறந்து போகிறதுக்கு முதல் இந்த கடைசியாக இந்த வார்த்தையை அவங்க சொல்லிட்டு இந்த பூமியை விட்டு போய் ஆண்டவரத்தில் போயிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்பொழுதுமே
கடைசியாக அந்த மனுஷன் என்ன பேசினார் என்று நாம் எப்பொழுதுமே கேட்போம். நம்முடைய வயதானவர்கள் யாராவது அவர் மதிச்சிட்டுனா கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு கேட்போம். நம்ம கடைசியாக இந்த வார்த்தையை அவர் சொன்னார். சகோதரர், சுத்த இருதயம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த முழு உலகத்திலே மனுஷன் வானத்தை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், வானத்தில் அக்கினியை இறக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் சுத்த இருதயம் இல்லாமல் ஒன்றும் ஒருபோதும் நடக்கவே நடக்காது. அதனால் கடைசியாய் அவர் பேசின, தேவனுடைய தாசன் பேசின இந்த வார்த்தையை நாம் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் பசு மரத்தில் அங்கே அறையப்பட்ட ஆணி போல நம்முடைய இருதயத்திலே அதை பதித்து கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய பக்தி சுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவரே, மாய்மாலம் வேண்டாம். பூரணவான்கள் இன்னும் மாறல, ஆனால் மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நடிப்பில்லாத, வஞ்சகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த அற்புத வாழ்க்கை எனக்கு தாரும். ஒருபோதும் மாய்மாலம் வேண்டாம், நடிப்பு வேண்டாம், வஞ்சகம் வேண்டாம். என்னை மாற்ற ஆண்டவரே. ஏனென்றால் நாம் உச்சந்தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் நடிக்கிறவர்கள், மாய்மாலக்காரர்கள், மனுஷனுடைய கணத்தை தேடுகிறவர்கள், மனுஷன் என்ன நினச்சிக்குவாங்கன்னு மனம் தாங்கள் அடைகிறவர்கள். அவ்வளவு கேவலமும் இழிவு நிறைந்த பொல்லாத மாம்சத்தில் நம்ம எல்லாரும் குடியிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் மாய்மாலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வானம் திறந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கணும். ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து அக்கினி, தேவலோகத்திலிருந்து அக்கினி நம்முடைய வாழ்க்கையில் இறங்கணும். இதுக்கு சுத்த இருதயமுடலாக இருந்தால் போதும். அவள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்மளை தாழ்த்துவோம். நம்ம எல்லாரும் தாழ்த்துவோம். இந்த நாளில் ஆண்டவரே, என் மீதி நாள் கொஞ்சோண்டு இருக்குது இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு. நிறைய நாள்லாம் இல்லை, கொஞ்சோண்டு நாள். இந்த கொஞ்ச நாளில் சுத்த இருதயம் கொண்ட ஒரு வாழ்க்கை, சுத்த சிந்தை கொண்ட வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேணும் ஒன்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு கூக்குரலும் புலம்பலும் இருக்கட்டும். பிரியமானவரே, நாம் எழுந்திருப்போனா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கேட்ட வார்த்தை நம்முடைய இருதயத்திலே இருக்கிறது. நாளிலே நாம் சுருக்கமாய் ஒரு 2-3 சகோதரிகள், 2-3 பிரதர்ஸ்கள் நாம் சத்தத்தை உயர்த்தி கேட்ட வார்த்தைக்கு பொருள்பட இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் அர்த்தமுள்ள ஒரு ஜெபமாய் இந்த நாளிலே ஜெபிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் திறந்து எல்லாருமா சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து பரலோக தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாம்சத்திலே சுத்திகரிக்கிற வேலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கட்டும். நாங்களும் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் ஆண்டவரே, சுத்திகரிக்கிற வேலை ஒருபோதும் நின்று விடவே வேண்டாம். ஆண்டவரே, அவ்வளவு கேவலம் கேடுகிட்ட மாம்சத்திலே நாங்களும் குடியிருக்கிறோம். எஜமானே ஐயா, உம்மை போல நாங்களும் சுத்தவானாய் மாறணுமே, சுத்திகரிக்கப்பட வேணுமே. அந்த இருதயம் வாழ்நாளெல்லாம் எனக்கு தாங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, எனக்கும் உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாளிலே சபை குடி வந்த ஒவ்வொருக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம், புகழ்ச்சி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. விசேஷமாய் தம்பி எய்த்த வீட்டிலேருந்து வந்திருக்கு தம்பிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளை ஆண்டானுக்கு வேண்டிய கிருபையை தாரும். உங்களுடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.